வணக்கம் நண்பா. ஐஎம் தமிழ் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இப்போ நம்ம என்ன டாபிக் பார்த்துட்டு இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவோட ராவோட ஹிஸ்ட்ரி, அதோட பெஸ்ட் ஏஜென்ட்ஸ், அதோட பெஸ்ட் சக்ஸஸஸ் அண்டு அதில் இருக்கக்கூடிய ஸ்பைஸ் அப்படிங்கிற விஷயங்களை வந்து ஒன் பை ஒன்னாக பார்த்துட்டு இருக்கிறோம். அந்த வரிசையில் நம்ம இப்போ பார்க்க போகிறது இந்தியாவோட பெஸ்ட் ஏஜென்ட் அப்படின்னு எல்லாருனாலையும் சொல்லப்படக்கூடிய ஒருத்தர். அதாவது ராவில் ஒர்க் பண்ணுற எல்லாருமே பெஸ்ட் ஏஜென்ட்ஸ் தான். பட் அவங்களில் இவர் தான் பெஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அதுக்கு என்ன காரணம்? கஷ்டப்பட்டு பாடுபட்டு இன்னொரு நாட்டில் வந்து ஸ்பையாக ஒர்க் பண்ணி அவரோட உயிரை தியாகம் செஞ்சுருக்காரு. ஸோ அவரோட ஹிஸ்ட்ரி தான் வந்து இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோ வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இது நம்ம எல்லாருமே தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். ஸோ இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண கையோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற டெலிகிராம் சேனலோட லிங்க்கில் போய் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண ஸ்க்ரீன்ஷாட்டு ப்ளஸ் உங்களோட மெயில் ஐடி டெக்ஸ்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம கொடுக்கக்கூடிய கேஷ் கிவ்வே உங்கள் எல்லாருக்குமே வந்து ரீச் ஆகும். ஈச் அண்ட் எவ்ரி சப்ஸ்கிரைபருக்கு போய் ரீச் ஆகணும் அப்படிங்கிறது நம்மளோட கோல். அதுக்கு நீங்கள் இதை மட்டும் செஞ்சால் போதும். உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு கொடுங்க, உங்களுக்கான பலன் உங்களை தேடி வரும். இப்போ வாங்க இந்தியன் ராவோட பெஸ்ட் ஏஜென்ட் யார் அப்படிங்கிறத ஸ்டார்டிங்ல இருந்து பார்ப்போம். ராஜஸ்தானில் ஜேஎம் கௌசிக் அம்லா தேவி அப்படிங்கிறவங்களுக்கு 1952ல் ஒரு ஆண் குழந்தை பிறகுது. அந்த குழந்தையோட பேர் என்னன்னா ரவீந்திர கௌசிக். அவர் தான் இந்த ரா ஏஜென்சியோட பெஸ்ட் ஏஜென்ட். அவரோட சரித்திரத்தை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அவர் பிறந்த வருஷம் 1952, பிறந்த இடம் ராஜஸ்தான். இவங்க ஃபேமிலி வந்து ஒரு நார்மலான ஃபேமிலி. அதே நேரம் அவங்க அப்பா வந்து ஒரு எக்ஸ் ஆர்மி ஏர்ஃபோர்ஸ்ல இருந்து ரிட்டையர் ஆனவர். இவங்களோட சொந்த ஊர் வந்து ராஜஸ்தான்ல ஸ்ரீ கங்கா நகர் அப்படிங்கிற ஒரு பகுதியை சேர்ந்தவங்க தான் இவங்க. இன்ஃபேக்ட் அது வந்து அவங்களோட பூர்வீக இடம். அந்த இடம் வந்து பாகிஸ்தான் பார்டருக்கு பக்கத்துல இருக்கு. இதை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அவங்க வாழ்ந்துட்டு இருந்த இடம் வந்து ராஜஸ்தான் பார்டருக்கு பக்கத்துல இருக்குது. இன்ஃபேக்ட் அவங்களோட அப்பா வந்து ஒரு எக்ஸ் ஆர்மி ஏர்ஃபோர்ஸ்ல இருந்து ரிட்டையர் ஆனவர். ஸோ இந்த விஷயத்தை மைண்ட்ல வச்சுக்கோங்க. இப்போ இந்த ரவீந்திர கௌசிக்கை பத்தி சொல்லணும்னா 1952 ஏப்ரல் 11 ரவீந்திர கௌசிக் வந்து பிறக்கிறாரு. அவர் பிறந்ததுல இருந்து 21 வயசு வரைக்கும் அவரோட ஆக்டிவிட்டிஸ் என்னன்னா, அவர் வந்து நல்லா படிக்கக்கூடிய ஒருத்தர். பிகாம் வரைக்கும் படிச்சிருக்காரு. அதே நேரம் இவருக்கு வந்து ஆக்டிங்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கு. ஆனா அந்த ஆக்டிங்கும் வந்து எப்படி இருக்கும்னு கேட்டீங்கன்னா, நம்ம நாட்டுக்காக நம்ம வந்து பாடுபடணும், நம்ம நாட்டுக்காக நம்ம எதை செஞ்சாலும் தப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை தான் வந்து இவர் நாடகமாகவும் நடிச்சிருக்காரு. அதை நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். ஏன்னா இவர் சின்ன வயசுல இருந்தே அவங்க அப்பா ஒரு எக்ஸ் ஆர்மி அப்படிங்கிறதுனால இந்திய நாட்டு மேல அவருக்கு வந்து அளவில்லாத ஒரு பாசம் இருக்கு. ஸோ இதுதான் வந்து இவர் ஆளை ஜாயின் பண்றதுக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு உண்டுதலா இருந்திருக்கு. எப்படின்னா 21 வயசுல வந்து இவர் பிகாம் முடிச்சிடுறாரு. பிகாம் முடிச்ச உடனே ராய் ஏஜென்சில வந்து ஏஜென்ட்ஸை வந்து ரிக்ரூட் பண்றாங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே இவர் போய் வந்து அதில் பார்ட்டிசிபேட் பண்றாரு. பார்ட்டிசிபேட் பண்ணும்போது ரால ஆள் எடுக்கிறது வந்து அவங்க அதுக்குன்னே தனியாக சில பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன்ஸ் எல்லாம் நிறையவே பண்ணுவாங்க. எந்த மாதிரி பேக்ரவுண்ட்ஸ்னா, அவங்க ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் எது கொடுப்பாங்கன்னா, அவங்க ஃபேமிலி பேக்ரவுண்டில் யாராவது ஆர்மியில் இருந்திருக்காங்களா அப்படிங்கிறது அவங்களோட ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி, ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ். ஸோ அந்த வகையில் நம்ம ரவீந்திர கௌசிக்கோட அப்பா வந்து எக்ஸ் ஆர்மி ஏர்ஃபோர்ஸில் ஒர்க் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது தெரிஞ்சு, அதோட இவருக்கு வந்து நடிப்பில் ஆர்வம் இருக்குது அப்படிங்கிறதுனால இவரோட நடிப்பு திறமையில இவர் வந்து சமாளிச்சுக்குவார் அப்படிங்கிறத நம்ம ராய் ஏஜென்ட்ஸ் வந்து நல்லாவே புரிஞ்சுக்கிறாங்க. புரிஞ்ச உடனே இவரோட 21 வயசுல 1973 அந்த இயரில் இவர் வந்து ரால ஜாயின் பண்றாரு. ஜாயின் பண்ண உடனே இவருக்கு கொடுக்குற ஃபர்ஸ்ட் மிஷன் என்னன்னு கேட்டீங்கன்னா, பாகிஸ்தானுக்குள்ள போய் ஸ்பை பார்க்கணும் அப்படிங்கிறத இவரோட ஃபர்ஸ்ட் மிஷன். அந்த ஃபர்ஸ்ட் மிஷனுக்காக இவரை வந்து நியர்லி 2 வருஷம் வந்து இவரை இதுக்காகவே ஸ்பெஷலா ட்ரெயின் பண்ணியிருக்காங்க. ஏன்னா கௌசிக் வந்து ஒரு இந்து ஃபேமிலி சார்ந்தவர். ஆனா பாகிஸ்தானுக்குள்ள போகணும்னா முஸ்லீமா இருக்கணும், உருது தெரிஞ்சிருக்கணும். இந்த 2 விஷயம். ஏன்னா பாகிஸ்தான்ல வந்து உருது தான் தேசிய மொழி. ஸோ இந்த 2 விஷயத்தை வந்து இவருக்கு கம்ப்ளீட்டா இவருக்கு வந்து சொல்லிக் கொடுக்குறாங்க. இவரும் அதை வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட் எடுத்து கத்துக்கிறாரு. 2 வருஷம் இவருக்கு வந்து டெல்லியில இது சம்பந்தமாவே ட்ரைனிங் போகுது. என்னென்ன மாதிரி ட்ரைனிங்னா, இவருக்கு முஸ்லீமோட பழக்க வழக்கங்கள் சொல்லிக் கொடுக்குறாங்க, உருது படிக்கிறதுக்கு எழுதுறதுக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க, சரளமா பேசுறதுக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க. அதோட இவருக்கு ரால இருக்கக்கூடிய ஸ்பை ட்ரைனிங்ஸ் எல்லாமே கொடுக்குறாங்க. இனி ஒருவேளை இவர் வந்து அவங்க கிட்ட சிக்கிட்டா இவர் மூலமா எந்த தகவலும் அவங்களுக்கு கிடைக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக அவங்க எவ்வளவுதான் கொடுமைப்படுத்தினாலும் அதுல இருந்து எப்படி சர்வே ஆகுறது அப்படிங்கிறதுல இருந்து எல்லா விஷயத்தையும் இவருக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க. இவர் ட்ரைனிங் பீரியட்ல நல்ல ஒரு சக்சஸ்ஃபுல் ஏஜென்ட்டா தான் இவர் வந்து இருந்திருக்காரு. ஏன்னா இவர் முஸ்லீமா ட்ரெயின் ஆகிட்டு இருக்கும்போது இவர் வந்து ஒரு கட்டத்துல தன்னை ஒரு முஸ்லீம் அப்படிங்கிறதையே நம்பி இவர் வந்து வாழ ஆரம்பிச்சிருக்காரு. அதுக்கப்புறமா இவர் வந்து கம்ப்ளீட்டாக ட்ரெயின் ஆகிட்டார் அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிட்டு 1975 இவரோட 23வது வயசுல இவரை வந்து பாகிஸ்தானுக்குள்ள இந்தியன் ராய் ஏஜென்ட்ஸ் அனுப்புறாங்க. நம்ம நாட்டுக்காக உளவு பார்க்கறதுக்காக இவரை வந்து அந்த நாட்டுக்குள்ள அனுப்புறாங்க. இவரோட கம்ப்ளீட் ஐடென்டிட்டி வந்து மறைச்சு இவருக்கு வந்து ஒரு புது ஐடென்டிட்டி கொடுக்குறாங்க. இவரோட முஸ்லீம் நேம் பாகிஸ்தானுக்குள்ள இவர் இருந்த காலகட்டத்தில் இவரோட பேர் என்னன்னா நபி அகமது ஷக்கீர் அப்படிங்கிற பேர்ல இவருக்கு சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே ரெடி பண்ணி இவரை வந்து பாகிஸ்தானுக்கு நம்ம ராய் ஏஜென்ட்ஸ் அனுப்புறாங்க. இவரும் வந்து அங்கே ஹையர் ஸ்டடீஸுக்கு போகிற மாதிரி பாகிஸ்தானுக்குள்ளே போய் அங்கே இருக்கக்கூடிய கராச்சி யூனிவர்சிட்டியில்
இவர் வந்து LLB ஹையர் ஸ்டடீஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணுறாரு. கம்ப்ளீட் பண்ண உடனே இவர் வந்து பாகிஸ்தான் ஆர்மியில் வந்து ரெக்யூர்மெண்ட் நடக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அங்கே போய் இவர் ஜாயின் பண்ணுறாரு. அந்த ட்ரைனிங்ஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணி இவர் வந்து கேப்டன் நபி அகமது ஷக்கீர் அப்படிங்கிற பேரில் பாகிஸ்தானோட ஆர்மியில் கேப்டனாக ஜாயின் பண்ணுறாரு. எப்போன்னா 1979 1975 இவர் வந்து பாகிஸ்தானுக்குள்ள அனுப்பப்படுறாரு. 1979 இவர் வந்து பாகிஸ்தான் ஆர்மிக்குள்ள ஒரு கேப்டனாக அப்பாயின்மெண்ட் ஆகிறாரு. 1979 ஜாயின் பண்ண இவர் வந்து 1983 வரைக்கும் பாகிஸ்தான் ஆர்மியில் வந்து ஒர்க் பண்ணியிருக்காரு. இன்ஃபேக்ட் இவர் வந்து பாகிஸ்தான் ஆர்மியில் ஜாயின் பண்ணதுலேருந்து இவரோட ஒவ்வொரு மூவையும் இவர் கரெக்டாக பார்த்து ப்ராப்பராக செஞ்சு அங்கே இருக்கிறவங்களோட நம்பிக்கையை சம்பாதிச்சு மேஜர் நபி அகமது ஷக்கீர் அப்படிங்கிற பதவிக்கு இவர் வந்து உயர்றாரு. அதோட இவர் வந்து நம்ம நாட்டுக்கு தேவையான மிக முக்கியமான தகவல்கள் நிறைய வந்து நம்ம நாட்டுக்கு அனுப்பியிருக்காரு. இன்ஃபேக்ட் இது வந்து மிகவும் வேல்யூவான இன்ஃபர்மேஷன்ஸாக தான் இருந்திருக்கு. இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் நம்ம ராய் ஏஜென்சிக்கு வந்து அவர் எந்த மாதிரி அனுப்புனாருன்னா, அங்கே இருக்கக்கூடிய மற்ற உளவாளிகள், இந்தியாவோட ராய் ஏஜென்சிக்கு சம்பந்தமான நிறைய உளவாளிகள் வந்து நிறைய நாட்டில் இருக்கிறாங்க. அதில் பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய சில பேரோட உதவியோட இவர் சேகரித்த தகவல்களை இவர் வந்து இவங்க மூலமாக இந்தியாவுக்கு பாஸ் பண்ணிட்டு வந்திருக்காரு. இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் வெரி வெரி ஹைலி வேல்யூடு இன்ஃபர்மேஷன்ஸாக இருந்ததுனால இந்த மாதிரியான காரணங்களாலையும் இவரோட உழைப்பையும் கூர்மையையும் பார்த்து அப்போதைய பிரதமர் இந்திரா காந்தி அவங்க இவருக்கு வந்து கரும்புலி, பிளாக் டைகர் அப்படிங்கிற பேரை வந்து இவருக்கு ஒரு பட்டமாக கொடுக்குறாங்க. ஆனால் என்னதான் இந்த மாதிரி சொன்னாலும் இவங்களால வந்து அதை வெளியே வந்து சொல்ல முடியாது. இவங்களுக்கு கொடுக்கக்கூடிய எல்லா ரெகக்னேஷன்ஸும் எல்லா பாராட்டுகளும் அன்அக்கௌண்டட். இந்த அளவுக்கு சாதுரியமாக சாமர்த்தியமாக பாகிஸ்தானுக்குள்ள இருந்து நம்மளுக்கு மிக முக்கியமான ரொம்பவும் இம்பார்ட்டண்டான தகவல்களை கொடுத்த இவர் வந்து எப்படி மாட்டியிருப்பாருன்னு நீங்கள் யோசிக்கிறீங்களா? அது வந்து நம்ம ராய் ஏஜென்ட்ஸ் வந்து ஒரு தகவலை ஒரு கீழ்மட்ட ஏஜென்ட் கிட்ட, அதாவது லோ லெவல் ஆப்ரேட்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க, அவர் மூலமாக நம்ம இந்தியன் ரா வந்து கௌசிக்கு ஒரு தகவல் அனுப்புகிறாங்க. அந்த தகவலை அந்த லோ லெவல் ஆப்ரேட்டர் கொண்டு போகும்போது அவர் வந்து பாகிஸ்தான் இன்டெலிஜென்ஸ் கிட்ட மாட்டிக்கிறாரு. ஸோ மாட்டினது மட்டும் இல்லாமல் அவரை வந்து 15 1 மாதம் அவரை வந்து சித்திரவதை பண்ணி அவரை கொடுமைப்படுத்தி கிட்டத்தட்ட அவரை கொல்லக்கூடிய அளவுக்கு அவருக்கு சித்திரவதைகள் இருந்திருக்கு. உயிரோட அவர் வந்து கொல்லப்பட்டிருக்காரு. அந்த அளவுக்கு சித்திரவதைகளை அனுபவிச்சு அவரால் தாங்க முடியல அப்படிங்கிற ஒரு நிலை வந்த உடனே இந்த தகவலை எனக்கு கொடுக்க சொன்னது இந்தியன்றா அப்படிங்கிற விஷயத்தை அவர் வந்து ஒத்துக்கிறாரு. பாகிஸ்தான் இன்டெலிஜென்ஸ் என்ன கேட்குறாங்கன்னா, நீ வந்து இந்த தகவலை அவங்ககிட்ட வந்து வாங்கிட்டு வந்திருக்கிற, நீ யாருக்கிட்ட கொடுக்க போன அதை மட்டும் எங்களுக்கு சொல்லு, வேற எதுவும் நீ சொல்லாத, உன்னை நாங்கள் இப்பயே விட்டுறோம் அப்படின்னு சொல்லி உருட்டி மிரட்டி எப்படியோ வந்து வாங்கிட்டாங்க. அந்த பேர் தான் பாகிஸ்தான் ஆர்மியோட மேஜர் நபி அகமது ஷாகிர் அப்படிங்கிறவரோட உண்மையான பேரான ரவீந்திர கௌசிக் அப்படிங்கிற பேரை வந்து அவன் சொல்கிறான். அதை சொன்ன உடனே மொத்த பாகிஸ்தானோட கவர்மெண்ட்டே ஆடி போகுது. அதோட அவரை வந்து அரெஸ்ட் பண்ணுறாங்க. அவரை வந்து டார்ச்சர் ரூமை கூட்டு போய் அவரை வந்து இப்படித்தான் இல்லை, அந்த அளவுக்கு அவரை வந்து ரொம்பவே கொடுமைப்படுத்தி டார்ச்சர் பண்ணுறாங்க. 1983 இவர் வந்து பாகிஸ்தான் கவர்மெண்ட்டால் அரெஸ்ட் பண்ணப்படுறாரு. 1983 1985 வரைக்கும் எப்படி 2 வருஷம் முழுசாக இவர் வந்து சித்திரவதையில் அனுபவிச்சிருக்காரு பாகிஸ்தான் ஆர்மினால. ஆனால் இவங்க என்னதான் சித்திரவதை பண்ணாலும் ரவீந்திர கௌசிக் வந்து தான் வந்து ஒரு இந்தியன் ராய் ஏஜென்ட் அப்படிங்கிறத அவர் எந்த சூழ்நிலையிலையும் எந்த இடத்துலையும் அவர் வந்து ஒத்துக்கலை. அதனால 1985 பாகிஸ்தான் கவர்மெண்ட் வந்து இவருக்கு மரண தண்டனை கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் இவர் வந்து அப்பீல் பண்ணி அந்த மரண தண்டனையை வந்து ஆயுள் தண்டனையாக மாற்றிக்கிறாரு. பட் ஆனால் 1985 இருந்து 2001 வரைக்கும் கிட்டத்தட்ட 16 வருஷம், அதாவது 1983 அவரை வந்து அரெஸ்ட் பண்ணுறாங்க. 1985 ஜட்ஜ்மெண்ட் வருது. ஜட்ஜ்மெண்ட் வந்ததுக்கப்புறமா 1985 வந்து மறுபடியும் இன்னொரு அப்பீல் போட்டு அவர் வந்து அவரோட தண்டனையை வந்து குறைச்சி மரண தண்டனையில் இருந்து ஆயுள் தண்டனையாக மாற்றிக்கிறாரு. மாற்றினதோட 2001 வரைக்கும் 16 வருஷம், கிட்டத்தட்ட மொத்தமாக சேர்த்தனோம்னா 18 வருஷம் அவர் வந்து நரக வேதனையை பாகிஸ்தானில் அனுபவிச்சிருக்காரு. எதுக்காக? நம்ம இந்தியா, அவர் நேசிச்ச தாய்நாட்டுக்காக. இவருக்கு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கறதுக்கு முன்னாடி சரி, ஜட்ஜ்மெண்ட் கொடுத்ததுக்கு அப்புறமும் சரி, அந்த 18 வருஷம் இவர் வந்து ஒரே ஜெயிலில் இவரை வந்து அடைக்கலை. ஒவ்வொரு தடவையும் இவங்க நினைச்ச நேரம் இவரை வந்து ஜெயில் மாற்றிக்கிட்டே தான் இருந்திருக்கிறாங்க. பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய எல்லா ஜெயிலையும் இவரை வந்து வச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் சரியாக கூட இருக்கலாம். அந்தளவுக்கு இவரை வந்து ஒவ்வொரு ஜெயிலாக மாற்றிக்கிட்டே இருந்திருக்கிறாங்க. காரணம், இவர் வந்து ஒரு ஸ்பை, இவரை வந்து ரொம்ப பாதுகாப்பாக வச்சுருக்கணும். இவர் வந்து தப்பிச்சு போயிட்டாருன்னா அதை விட அசிங்கம் பாகிஸ்தானுக்கு எதுவுமே கிடையாது அப்படிங்கிற காரணத்தினால இவருக்கு வந்து ஹைலி செக்யூர்டு ப்ரெசன்ஸில் தான் வந்து இவரை வச்சுருந்துருக்காங்க. கார்ட்ஸ் அதிகமாக இவருக்கு வந்து செக்யூரிட்டி போட்டிருக்கிறாங்க. அதோட நினச்ச நேரம் இவரை டார்ச்சர் பண்ணியிருக்கிறாங்க. 18 வருஷமாக இவர் வந்து ஒரு மரண வேதனையை தான் இவர் வந்து அனுபவிச்சுட்டு இருந்திருக்காரு. என்னதான் இவரை ஜெயிலில் போட்டாலும் இவருனால அங்கே இருந்து இந்தியாவுக்கு தகவல் அனுப்ப முடிஞ்சுது. அதாவது ஏஜென்சிக்கு கிடையாது, பட் இவரோட ஃபேமிலிக்கு அப்பப்போ இவர் வந்து அந்த ஜெயில் பிரிசனில் இருந்து லெட்டர்ஸ் மூலமாக அவங்க ஃபேமிலி கூட, இந்தியாவில் இருக்கக்கூடிய அவங்க ஃபேமிலி கூட கம்யூனிகேட் பண்ண முடிஞ்சிருக்கு. நிறைய லெட்டர்ஸும் கிடையாது,
ஒரு சில லெட்டர்ஸ் தான் வந்திருக்குது. பட் ஆனால் அதுவும் அவரால் சாத்தியப்படுத்த முடிஞ்சிருக்கு. அப்படி எழுதின ஒரு லெட்டரில் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்திய நாட்டுக்காக நான் பிறந்த என்னோட தாய் நாட்டுக்காக நான் என் உயிரை கொடுக்கறதுல நான் ரொம்பவும் பெருமைப்படுறேன். இந்த மாதிரி பாக்கியம் எத்தனை பேர்த்துக்கு கிடைக்கும், எனக்கு கிடைச்சிருக்கு, இதை நான் பெருமையாக நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை, ஒரு வாக்கியத்தை அந்த லெட்டரில் எழுதி அவர் வந்து கொடுத்துருக்காரு. இந்த அளவுக்கு தன்னோட உயிரையும் துச்சமாக நினச்சி உயிரை கொடுத்து வேலை செஞ்ச இந்த ஏஜென்ட் வந்து 2001 நவம்பரில் பாகிஸ்தான் பிரசின்லேயே உடல்நலக்குறைவால் இறந்துடுறாரு. உடல்நலக்குறைவுனா அங்கே அவர் அனுபவிச்ச சித்திரவதைகள்னாலையும் அவரோட உடலில் இருந்த சத்துகள் குறைஞ்சதுனாலையும் அவரால் வந்து உயிர் பிழைக்க முடியலை. இவர் கடைசியாக இருந்த இறந்த பிரசின் வந்து பாகிஸ்தான் சென்ட்ரல் ஜெயிலான மியான்வாலே அப்படிங்கிற ஜெயில தான் வந்து இவர் இறந்திருக்காரு. அதோட இவர் இறந்ததுக்கு அப்புறமாவும் இவரோட பாடி இந்தியாவுக்கு கொண்டு வரப்படலை. இப்படித்தான் இந்தியாவோட பெஸ்ட் ஏஜென்ட்டான ரவீந்திர கௌசிக்கோட சகாப்தம் முடிஞ்சது. இவரோட வாழ்நாள் 49 வருஷம். ஆனால் இந்த 49 வருஷத்தில் இவர் 20 வருஷத்தை வந்து இவரோட குடும்பத்துக்காகவும் இவரோட தாய் நாடான இந்தியாலையும் கழிச்சிருந்தாலும் மீதி இருக்கக்கூடிய 29 வருஷம் இவர் வந்து பாகிஸ்தானில் தான் கழிச்சிருக்காரு. அதுலேயும் குறிப்பாக சொல்லணும்னா அதில் 18 வருஷம் இவர் வந்து பிரசன்ட்லேயே இந்தியாவுக்காக பாகிஸ்தான் பிரசன்ட்ல சொல்ல முடியாத அளவுக்கு சித்திரவதைகளை அனுபவிச்சு தான் இவர் வந்து தன்னோட வாழ்க்கையை முடிச்சிருக்காரு. ஸோ இந்த அளவுக்கு ஒரு பெஸ்ட் ஏஜென்ட் வந்து இந்தியாவுக்கு இன்னொருத்தர் கிடைப்பாரா அப்படிங்கிறதே வந்து ஒரு கேள்விக்குறி தான். இப்போ தெரியுதா இவரை வந்து ஏன் பெஸ்ட் ஏஜென்ட்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி. இன்றைக்கும் இவரோட ஃபோட்டோ வந்து ராவோட ஹெட் ஆஃபீஸில் இருக்கும், கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா இவங்களுக்கு வந்து பப்ளிக்காக பாராட்ட முடியாது. பட் ஆனால் இவங்களோட சக்ஸஸை வந்து வரக்கூடிய ஏஜென்சிக்கு எடுத்து சொல்லலாம். அங்கே இருக்கக்கூடிய ஏஜென்சிக்கும் மட்டுமே தெரிஞ்ச தகவல்கள், ரகசியங்கள் நிறைய இருக்குது. இவருக்கு வந்து நம்ம இந்தியன் கவர்மெண்ட் எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி இவருக்கு ஒரு அங்கீகாரம் கொடுக்கலைனாலும் இவருக்கான அங்கீகாரம் கண்டிப்பாக இந்தியன் கவர்மெண்ட்டில் இருக்கு. அதில் வந்து என்ற மாற்றமும் கிடையாது. அதே மாதிரி இவர் வந்து பாகிஸ்தானில் ஸ்பையாக ஒர்க் பண்ணிருக்கும்போது அங்கே ஒரு பொண்ணை காதலிச்சு கல்யாணமும் பண்ணிக்கிறாரு. அவங்களுக்கு ஒரு குழந்தையும் பிறக்குது. ஆனால் அந்த குழந்தை துரதிருஷ்டவசமாக இறந்தும் போயிடுது. இதனால ரவீந்திர கௌசிக்கோட வாரிசு இந்த பூமியில் இல்லை. இந்த மாதிரியான விஷயங்களை வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்ம கவர்மெண்ட் வந்து எந்த அளவுக்கு மற்ற நாடுகள் நம்ம நாட்டின் மேலே எடுக்கக்கூடிய ஆக்ஷன்ஸை வந்து தடுக்கிறாங்க, அதே நேரம் அதை தடுக்கிறதுக்கு நம்ம ஏஜென்ட்ஸ், அதாவது நம்மளுடைய ரா ஏஜென்ட்ஸ் வந்து எந்த அளவுக்கு அதில் போராடுறாங்க. அதில் அவங்க உயிரே போகும்னு தெரிஞ்சாலும் அவங்க வந்து அதுக்கு தயாராக அதில் வந்து ஃபுல்ஃபில்லாக முழு மனசோட அந்த வேலையை வந்து அவங்க செஞ்சு முடிக்கிறாங்க. ஒரு தடவை அவங்க வந்து வேலைக்கு அப்படின்னு சொல்லி ஒரு மிஷினுக்காக போயிட்டாங்கன்னா திரும்பி வந்தால் மட்டுமே நிஜம். அப்படி இருக்கக்கூடிய ஒரு வேலைக்கு இன்னும் முகம் தெரியாத நம்மளுடைய நண்பர்கள், நம்மளுடைய உறவினர்கள் அப்படின்னே நிறைய பேர் வந்து அங்கே வேலையில் இருக்கலாம். அவங்களுக்கு எந்த ஒரு அங்கீகாரமும் கிடைக்காது. ஆனால் அவங்க தாய் நாட்டுக்காக அவங்களோட உயிரை தியாகம் பண்ணுறாங்க. இந்த விஷயத்தை வந்து நம்ம எல்லாருமே தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் இந்த வீடியோவை நான் மேக் பண்ணேன். இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு இந்த ரா ஏஜென்ட்ஸோட ஒர்க்கும் அதோட ஹிஸ்ட்ரியும் ப்ளஸ் இப்போ அதோட பெஸ்ட் ஏஜென்ட்ஸை பற்றி தெரிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் நம்ம போட போகிற வீடியோ வந்து நம்ம இந்தியாவோட ரா ஏஜென்சிக்குள்ள வேற நாட்டு உளவாளி ஊடுருஞ்சு எப்படி ரவீந்திர கௌசிக் வந்து நம்ம நாட்டுக்காக பாகிஸ்தானில் ஒர்க் பண்ணாரோ அதே மாதிரி இன்னொரு நாட்டுக்காக அந்த நாட்டோட ஸ்பை நம்ம நாட்டோட ரா ஏஜென்சிக்குள்ள வந்து நம்ம நாட்டு ரகசியங்களை வந்து இன்னொரு நாட்டுக்கு கொடுத்துருக்குறாங்க. ஸோ அது யாரு, அது எந்த நாடு அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் நம்ம அடுத்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். ஸோ ஸ்டே கனெக்டட். இந்த மாதிரியான விஷயங்களை வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நான் வீடியோவோட முன்னாடியே சொன்ன மாதிரி நம்ம கொடுக்கக்கூடிய கேஷ் கிவ்வே வந்து உங்கள் எல்லாருக்கும் கிடைக்கணும். அதுதான் எங்களோட ஆசை. தேங்க்யூ.